எல்லாருக்குமே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம மனசில் வந்து தீராத ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நாங்கள் நல்லா தான் சாமி கும்பிட்றோம், நாங்கள் நல்லா தான் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறோம் வரோம், ஆனால் எங்களுக்கு பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது, இதுக்கு என்ன வழி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் மனசில் வந்து இந்த கேள்வி வந்து எப்பயுமே தீராமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா, நம்ம சாமி கும்பிட்றது இதிலெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குறையும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், ஓகே, சாமிக்கிட்ட போய் நம்ம குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் வந்து தீராத பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்தை வந்து நல்லா வைங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். உடனே சாமி வந்து நமக்கு வந்து உடனே லாட்டரி டிக்கெட்டில் ஒரு ப்ரைஸு, லாட்டரி டிக்கெட்டில் ஒரு இது, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிலாம் வந்து கொடுத்துரும் அப்படின்னு நினச்சி எப்பயுமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாதீங்க, சரியா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா, இந்த பூர்வ ஜென்ம கர்மாவை வந்து எப்படியும் இந்த ஜென்மத்தில் நம்ம அடைச்சே ஆகணும், அதை தீர்த்தே ஆகணும். ஸோ அதனால் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாளில் 3 நாள் நல்லா இருந்தால் 4 நாள் கர்மாவுக்கு உண்டான பிரதிபலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். நம்ம கர்மா பண்ணலை, நம்மளால் எதுவும் இல்லைனாலும் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சதை நம்ம தீர்த்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, தாத்தா சொத்து பேரனுக்கு, தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்வாங்க. அப்போ தாத்தாவோட சொத்தை மட்டும் பேரனுக்கு ஏன் கொடுத்தாங்க? அவன் அந்த தாத்தா செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே அந்த பேரன் தான் அனுபவிச்சாகணும், வேறு வழியே இல்லை, தலையெழுத்து அதான். ஸோ அதனால் வந்து முன்னோர்கள் செஞ்ச கர்மா எல்லாமே வந்து நம்ம தான் அனுபவிச்சு ஆகணும். இப்போ சொல்லுவீங்க, ஐயா நான் வந்து லேடிஸு, தாத்தா சொத்து தானே, பேரனுக்கு தானே தாத்தா சொத்து, நான் பேத்தி தானே, எனக்கு ஏன் இந்த கர்மா வருது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எல்லாருக்குமே இப்போ பேரன் இல்லை, பேத்தி அனுபவிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமணம் பண்ணியிருப்பீங்க, திருமணம் பண்ணி இருந்தால் உங்கள் கணவரோட கர்மாவையும் சேர்த்து நீங்கள் அனுபவிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் அப்பா இருக்கார்ல, உங்கள் அப்பாவோட கர்மாவையும் உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் மகளாக இருந்தீங்கன்னா நீங்களும் அனுபவிச்சு ஆகணும். இது வந்து விதி. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்றோம்ல, சிவபெருமான் உலகத்திலேயே மூத்த கடவுள், உலகத்திலேயே பெரிய கடவுள் சிவபெருமான்னு சொல்கிறோம். அந்த சிவபெருமானே எவ்வளோ சிக்கலில் மாட்டியிருக்காருன்றது வந்து கதைகள் இதிகாசங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன் கடவுள், அவர் கடவுள் தானே, அவருக்கு ஏன் கர்மா வருது, அவர் கடவுள் தானே, அவருக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா கேள்வி கேட்குறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமே. ஸோ அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது எதுக்காக இந்த இதிகாசங்கள், இந்த கதைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளுக்கே ஒரு பிரச்சனை வருது, நம்ம கடவுள்னு நினச்சி கும்பிட்ற நம்ம சிவபெருமானுக்கே ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருது அப்படின்னும் போது, கடவுளுக்கே இந்த பிரச்சனை இருக்கியா, அப்போ நீலாம் ஏமாத்துறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அப்படி நம்ம வந்து கொஞ்சம் மனசை தேர்த்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதிகாசங்கள், இந்த கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாமி கும்பிட்றோம், நமக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மனிதனாக ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை தான்.
சரியா? இல்லைன்னா நம்மளாம் எப்பயோ காட்டு மிராண்டியாக போயிருப்போம். நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுளை கும்பிட்டவன் எவனுமே கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது மட்டும்தான் இப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த டெய்லி நான் சாமி கும்பிட்றேன்யா, டெய்லி நான் கோயிலுக்கு போகிறேன், வாரத்தில் 3 நாள் 4 நாள் நான் விரதம் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு கேட்குறீங்கல்ல, இந்த கஷ்டமும் இந்த பிரச்சனையும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதை விட பெருசா ஏதோ ஒரு பெரிய தலையே போகிற காரியம் எவ்வளோ பிரச்சனைங்க வரும். அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டம், அதாவது உயிரிழப்பு இல்லாமல் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தோடு போகுதுன்னா அது வந்து கடவுளை கும்பிட்றதுனால தான். நீங்கள் கடவுளை கும்பிடாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். நிறைய இழந்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் வெறும் கஷ்டத்தோடு போகுது. அதுதான் கடவுளை கும்பிட்றதுக்கு உண்டான பலன். அதனால் எந்த நேரமும் எந்த நாள்லையும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னை கடவுள் காப்பாற்றலை, என்னை கடவுள் பார்த்துக்கல அப்படின்னு என்றைக்குமே கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை குறைச்சிடாதீங்க. இது வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ கடவுளை கும்பிடுங்க. கடவுளை கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு வர்றது தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி நீங்கள் பிழைத்து நிற்பீர்கள். இல்லைன்னா நம்மளோட பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே ஏறி நம்மளையே முழுகடிச்சிரும். சரியா? அதனால கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன பிரச்சனை இல்லை, ஐயா நான் வாழ்கிறதுக்கு இது தடையாக இருக்குது, என்னோட வாழ்க்கைக்கு இது பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தைரியமாக தாராளமாக எனக்கு எந்த நேரமும் கால் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான பிரச்சனையை நான் கடவுளோட ஆசீர்வாதத்தில், கடவுளோட துணை கொண்டு உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து தரேன். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.